தேர்தல் ஆணையத்தை காணவில்லை என வெளியான மீம்ஸ்களை நாங்களும் பார்த்தோம் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையர்கள் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்ட விதம், வாக்களித்த மக்களின் எண்ணிக்கை, பணியில் ஈடுபடுத்தப்பட்ட பணியாளர் எண்ணிக்கை என பல்வேறு தகவல்களை தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். அப்போது ராஜீவ்குமார் பேசுகையில், நாங்கள் எங்கும் காணாமல் போகவில்லை, இங்குதான் இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் காணாமல் போனதாக சமூக வலைதளங்களில் வெளியான மீம்ஸ்களை நாங்களும் பார்த்தோம். மேலும் தேர்தல் பரப்புரையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். பரப்புரையில் விதிமீறல்களின் போது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நோட்டீஸ்கள் பிறப்பிக்கப்பட்டது. முறையாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளுமாறு கட்சிகளுக்கு அறிவுறுத்தல்கள் அனுப்பப்பட்டன. மிக பெரிய அளவில் வன்முறையை நடைபெறாத தேர்தலாக இந்த மக்களவை தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாரபட்சமின்றி ஹெலிகாப்டர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் சென்ற வாகனங்கள் கூட சோதனை செய்யப்பட்டது என கூறினார். மேலும் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து சிசிடிவி கேமரா மூலம் பதிவு செய்யப்படும். செய்தியாளர் சந்திப்பின் போது வாக்களித்த வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணையர்கள் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டியுள்ளனர். மேலும் நாடு முழுவதும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 64 கோடி பேர் வாக்களித்ததன் மூலம் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது 540 இடங்களில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இந்த முறை 39 இடங்களில் மட்டுமே மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் கூட அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேலும் நாட்டில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையானது 27 ஐரோப்பிய நாடுகளின் வாக்காளர்களை விட 2.5 மடங்கு அதிகமாக உள்ளது என கூறியுள்ளார்.